வக்ஃப் சொத்துக்களை பறிக்கக்கூடிய மோடி அரசுடைய முயற்சிக்கு இந்திய உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. 2 இந்துக்கள் ஒரு பெண் ஆகிய 3 பேர் போர்டில் இருக்க வேண்டும் அப்படின்னு கட்டாயப்படுத்தியது. இந்திய உச்சநீதிமன்றம் அதை பற்றி இறுதியாக எதையும் சொல்லவில்லை, அதை அனுமதிக்கவும் இல்லை, அதை தடையும் செய்யவில்லை. வணக்கம் தோழர்களே, ருச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மோடி அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய வக்ஃப் திருத்த சட்டத்தினுடைய சில பகுதிகளுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. குறிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்றால், ஒருவர் தன்னுடைய சொத்துக்களை, ஒரு முஸ்லீம் 5 ஆண்டு காலமாவது அவர் முஸ்லீமாக இருந்தால் மட்டுமே, அதை நிரூபித்தால் மட்டுமே அவர் சொல்லக்கூடிய வக்ஃப் என்று சொல்லி அதை முஸ்லிம்களுடைய தனித்த பயன்பாட்டிற்கு அளிக்க முடியும் என்கின்ற அந்த திருத்தத்தை இந்திய உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீர்களானால், ஒரு சொத்து வக்ஃப் சொத்தா இல்லையா, அது அரசாங்க சொத்து தானா, அரசாங்க சொத்து வக்ஃப் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதனை ஒரு மாவட்ட ஆட்சியர் தான் தீர்மானிக்க முடியும் என்று இந்திய ஒன்றிய அரசினுடைய அந்த திருத்தத்தை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது. செப்பரேஷன் ஆஃப் பவர், அரசமைப்பு ரீதியாக எதை நாடாளுமன்றம் செய்ய வேண்டும், எது நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு உட்படுத்தப்பட்டது என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது, அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர், அதிகார பகிர்வு என்பதனை அது மீறுகிறது. ஒரு சொத்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா இல்லையா என்பதனை ஒரு அரசு அதிகாரி தீர்மானிக்க முடியாது. அதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்திற்கு மட்டுமே இருக்கிறது, அல்லது நீதிமன்றத்தால் அமைக்கக்கூடிய, இந்த சட்டத்தின்படி அமைக்கப்படக்கூடிய ஒரு ட்ரிபியூனல் வேண்டுமானால், ஒரு தீர்ப்பாயம் வேண்டுமானால் அதை செய்யலாம் என்று சொல்லி அதையும் சொல்லியிருக்கிறது. அதே போல 3ஆவதாக இந்த வக்ஃப் வாரியம் இந்திய ஒன்றிய அரசுக்கும் அவங்க நியமிப்பாங்க, சென்ட்ரல் வக்ஃப் போர்டு அப்படின்ட்டு. மாநில அளவிலும் வந்துட்டோம்னா ஸ்டேட் வக்ஃப் போர்டு அப்படின்றது. அதில் வந்துட்டு பிற மதத்தினரை எக்ஸ் அஃபிஷியோ அதாவது அந்த இடத்தினுடைய அமைப்பிற்கு அப்பாற்பட்டவர்களை அந்த வக்ஃப் போர்டுக்கு நியமிப்பதை தடை செய்யவில்லை என்றாலும் அதனை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை இந்திய உச்சநீதிமன்றம். அது என்ன சொல்லிவிட்டது என்றால், 4 பேர் தான், அதாவது இவர்கள் 12 பேர் வரையோ 8 பேர் வரையோ சொல்லியிருந்தார்கள் அந்த சட்டத்தின்படி. ஆனால் உச்சநீதிமன்றம் சென்ட்ரல் வக்ஃப் போர்டு அப்படின்றது 4 பேர் தான் இருக்கணும், ஸ்டேட் வக்ஃப் போர்டு அப்படின்றது 3 பேர் தான் இருக்கணும் என்று சொல்லிவிட்டு, மிக முக்கியமாக இந்த திருத்த சட்டத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் குறிப்பிட்ட இந்த தடை செய்த அந்த பகுதிகள் தவிர மற்றபடி ஒரு வக்ஃப் வாரியம் எவ்வாறு இயங்க வேண்டும் என்கின்ற அந்த ரூல்ஸ், அதனுடைய இயக்க விதிகளை மாநில அரசுகள் நியமித்த பிறகு நாங்கள் இறுதி தீர்ப்பை அளிப்போம் என்று சொல்லி இதனை விசாரித்த இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி BR கவாய், AG மாசி ஆகியோர் கொண்ட அமர்வு கூறியிருக்கிறது. ஆக முஸ்லிம்களுடைய அந்த சொத்துக்களை, அது பொது சொத்து, அது வக்ஃப் அல்ல என்கின்ற தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை கலெக்டர் வழியாக எடுத்துக்கொண்டு வக்ஃப் சொத்துக்களை பறிக்கக்கூடிய மோடி அரசுடைய முயற்சிக்கு இந்திய உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது என்பது முதலில் பார்க்க வேண்டும். 2வது, 5 ஆண்டுகள் என்று சொல்லியிருக்கக்கூடியதை நீங்கள் தீர்மானிக்க கூடாது, அதாவது மத சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது அப்படின்ற ஒரு இடத்துல நீங்க தீர்மானிக்க கூடாது. அது அவர் முஸ்லீம் அப்படின்னு இருக்காருன்னா அதை அவர் நிரூபிச்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த தடை கொடுத்திருக்கின்றது. இது முக்கியம். 3ஆவதாக, உச்சநீதிமன்றம் இந்த விதிமுறைகள் எல்லாம் மாநில ஒன்றிய அரசுகள் வகுத்த பிறகு முக்கியமான அந்த வாரியத்திற்கு நியமிக்கப்படக்கூடிய மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள், ஏனென்றால் இந்திய ஒன்றிய அரசுடைய அந்த திருத்தம் என்ன பண்ணுதுன்னா, 2 இந்துக்கள் ஒரு பெண் ஆகிய 3 பேர் போர்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு கட்டாயப்படுத்தியது. ஆனா இந்திய உச்சநீதிமன்றம் அதை பற்றி இறுதியாக எதையும் சொல்லவில்லை, அதை அனுமதிக்கவும் இல்லை, அதை தடையும் செய்யவில்லை. விதிமுறைகள்லாம் வகுத்துட்டோம்னா அதை பார்த்துக்கிறலாம்னு சொல்லிட்டு அதை இறுதி தீர்ப்புல தான் அதை பார்க்கணும். ஆக இந்த இடைக்கால தடையின் மூலம் வக்ஃப் சொத்துக்களை அரசு கைப்பற்றக்கூடிய ஒரு முயற்சிக்கு சில தடைகளை இந்திய உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தி இருக்கிறது. அவ்வளவுதான் இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல். மீண்டும் சந்திப்போம் தொடர்களை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.